ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஏஎம்சி குக்வேரில் பச்சை வேர்க்கடலை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் இப்போ பச்சை வேர்க்கடலை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து பாத்திரம் பெருசாக இருக்குது, வேர்க்கடலை கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு கலந்து நான் போட்டிருக்கேன். சரிங்களா, ஊற்றிருக்கேன். இதே நம்ம ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக வச்சு நம்ம கடலை போடுறோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸோ நான் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். சரிங்களா, போட்டு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். லைட்டாக கொஞ்சமாக அடியில் தண்ணி இருக்குது. நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அடுப்பை வந்து நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சரிங்களா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளேமில் வைக்கிறோம். இப்போ நான் செக்விக் லிட்டு போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ வேர்க்கடலை வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம டர்போவில் வைக்க போகிறோம். சரிங்களா, டர்போவில் 2 மினிட்ஸ் வைக்கிறோம். இப்போ லாக் பண்ணியாச்சு செக்விக் லிட்டு போட்டு. இது வந்து ரேபிட் குக்கிங்காக யூஸ் பண்ணுற லிட்டு. நம்ம இப்போ குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். குக்கரில் வந்து ஹை ப்ரெஷர் பில்ட் ஆகும். இதில் அப்படி இல்லை. ஸ்டீம் பில்ட் ஆனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் குக்கிங் ஆகும். இப்போ பாருங்கள், இதில் சாஃப்ட் டர்போன்னு 2 செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா. சாஃப்ட்டுன்றது அரிசி பருப்பு இதுக்கெலாம் வைக்கிறது. இப்போ டர்போன்றது வந்து ஹார்டாக இருக்கிறது எல்லாத்துலேயும் நம்ம டர்போக்கு வைப்போம். இது கொஞ்சம் ஹார்டானதுன்றதுனால நம்ம வந்து டர்போவில் வைக்கிறோம், பச்சைக்கடலை வேக வைக்கும்போது. சரிங்களா, இப்போ பாருங்கள் டர்போ சிம்பிள் இருக்கா தெரியுதுங்களா. இந்த டர்போ சிம்பிளில் 2 ப்ளூ கலர் கோடு இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் கோடு ரீச் ஆகிற வரையும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைப்போம். செகண்ட் ப்ளூ கலர் கோடு ரீச் ஆனோடனே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். நான் இடையில உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா, பாருங்கள் ஃப்ளேம் ஹையில் இருக்குது. இப்போ செகண்ட் ப்ளூ கலர் ரீச் ஆகி நான் வந்து சிம் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும். ரீச் ஆனோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஸ்டீம் போயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்டிங் பீரியட் நம்ம விட்டோம்னா ஸ்டீம் போயிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், நல்ல குலன்னு வேணுன்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் நேரம் விடலாம். நான் வந்து கொஞ்சம் இதாக வேணுன்றதுனால நான் வந்து சாஃப்ட்லேயே எடுத்துட்டேன், டர்போ வரைக்கும் விடலை. ஏன்னா வந்து ரொம்பவும் வயசானவங்க நல்லா சாஃப்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் இதாக இருந்தால் வெந்திருந்தால் போதுன்ற மாதிரி ஸ்டேஜில் இப்படி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அதில் எதுவுமே தண்ணிலாம் கிடையாது. அந்த கொஞ்சோண்டு 1/4 டம்ளர் தண்ணியுமே எடுத்துருச்சு. அதில் தான் வெந்திருக்குது அது. ஸோ இப்போ நம்மளுக்கு வேர்க்கடலை பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்து அதை விட இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.